ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திறன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கு உண்டான கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். 99% வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். சில டாபிக் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். இதில் இருக்கும், ஒன்று இதில் இருக்காது. இல்லை இதில் இருக்கும், அதில் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? மற்றபடி 99% சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4ஆ இருக்கட்டும், குரூப் 2ஆ இருக்கட்டும் சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் புத்தகத்தில் எங்கே இருக்கு? புத்தகத்தை தாண்டி நாம் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான வேர் டு ஸ்டடியை தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரியா? இது எப்படி பார்க்கணும் அப்படின்ற மெத்தடை நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்குண்டான பிடிஎஃப்பை நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல்லையும், வீடியோ கிளாஸ்க்கு உண்டான சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் பண்ணி விடுறேன் பிடிஎஃபாக. அதுவும் இல்லாமல் லிங்க்கையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த வேர் டு ஸ்டடி அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் தமிழ் அண்டு ஜிகே 2த்தையுமே செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஒன் பை ஒன்னா நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்ற மெத்தடை மட்டும் நான் சொல்லி இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து நல்லாவே தெரியும். தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாக 7 யூனிட் இருக்குது. ஜிகேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 யூனிட் இருக்குது. மொத்தமாக வந்து 14 யூனிட் இருக்குது. இந்த 14 யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 12 யூனிட்டுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். ஓகேவா? 12 யூனிட்னா தமிழில் வந்து யூனிட் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கலைச்சொற்கள் தான். ஸோ அப்போ கலைச்சொற்கள் அப்படின்னும்போது நம்ம புக் பேக்கு ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி கூடிய கலைச்சொல் மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய தமிழ் அகரமுதலி, ஸோ அதையுமே நம்ம வந்து படிக்கணும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல யூனிட் 7, யூனிட் 7னா என்ன அப்படின்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் டாபிக் நிறைய இருக்கும். ஓகேவா? அது ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆர்எஸ்ஆர்எல் புக்லாம் படிக்கின்றதுனால, ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக் சம்ஸ் மட்டும் பார்த்தா போதாதுன்றதுனால அதையும் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். மீதி எல்லாமே தமிழில் அந்த 100 கொஷினுக்கும், அதேமாதிரி ஜிகேல அந்த 75 கொஷினுக்கு உண்டான வேர் டு ஸ்டடி எங்கெங்கே இருக்குது. ஓகே, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்கு, அது இல்லாமல் அவுட் சோர்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது அவுட் சோர்ஸ் நீங்கள் என்னென்ன படிக்கணுன்றதையும் சொல்கிற மாதிரி அதையும் நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏன்னா இப்போ புக்ஸுல இவ்வளோ படிக்கணும் அப்படின்னா புக்ஸை தாண்டி என்ன படிக்கணுன்றது நம்ம தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக இருக்குன்றதுனால அதையும் நாம் வந்து பார்த்தோன்னா சேர்த்து இதோட பின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை பாருங்கள். அவுட் சோர்ஸ் வந்து நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும். ஓகே, அதில் மிக முக்கியமான அதிகமான கொஷின் வரக்கூடாது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதாவது அவுட் சோர்ஸாக இருந்தாலுமே அது ஒரு 14 புக்காக இருந்தாலுமே அதுலேயுமே அதிகமான கொஷின் வரக்கூடிய டாபிக் எதுன்றதையும் உங்களுக்கு தனியாக தொகுத்து கொடுத்துருக்கும். ஸோ இதுமாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின் வரக்கூடிய பார்ட். நிறைய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்கணுன்றது நான் வந்து சொல்லிடுறேன். யூனிட் 1 எடுத்துன்னு வச்சுக்கலாமே. பிரித்து எழுதுக அப்படின்னும்போது நம்ம பிரித்து எழுதுக அப்படின்னா அந்த புணர்ச்சி விதிகள்லாம் நம்ம வந்து பார்த்தா தான் அது உள்ளே போய் அந்த பிரித்து எழுதுக என்னன்ற கான்செப்டே நமக்கு வந்து பார்த்தா தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ அந்த பிரித்து எழுதுக நம்ம எங்கே பார்க்கணும், புணர்ச்சி எங்கே பார்க்கணும், சந்திப்பிழை அப்படின்னும்போது வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இது தெரிஞ்சாலே போதும். சந்திப்பிழை நம்ம வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் அந்த குறிநெடில் வேறுபாடு இதுமாரி ஒவ்வொரு டாப்பிக்குமே எங்கே இருக்குது அப்படின்றத இப்போ ஒலி வேறுபாடுன்னு பார்த்தோன்னா இந்த லாலா 3 வகையான வேறுபாடு இருக்குமா? லாலா ழா ஒரு வேறுபாடு, நானா ஒரு வேறுபாடு, ராரா ஒரு வேறுபாடு. ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் எங்கே இருக்குது? ஏன்னா கொஞ்சமாக தான் கொடுத்துருப்பாங்க. புக்கை தாண்டி தான் நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதுமாரி ஒவ்வொரு இப்போ வினா எழுத்துக்கள் எங்கே இருக்குது? ஓகேவா? ஸோ நியூ புக்கும் கொடுத்துருக்கேன், ஓல்டு புக்கு என்ன இயல் முதற்கொண்டு நம்ம கொடுத்துருக்கோம். அதில் என்ன தலைப்பில் இருக்கும்? வினா எழுத்து அப்படின்னு தலைப்பில் இருக்கும். இங்கே அறிந்து பயன்படுத்துவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினா பற்றின விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, வினா விடை வகைகளை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸாக டாப்பிக்கை போட்டுட்டு அது நியூ புக்கா ஓல்டு புக்கா அந்த ஓல்டு புக்கை என்ன இயல் முதற்கொண்டு அதில் என்ன தலைப்பில் இருக்குன்றதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் மொத்தமாக எல்லா டாப்பிக்குமே இப்படி தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? யூனிட் 3ஆக இருக்கட்டும், ஒவ்வொரு டாப்பிக்குமே அந்த டாபிக் கீழே அந்த சப் டாபிக் எங்கே இருக்குது, என்ன புக்கு, நியூ புக்கா ஓல்டு புக்கா கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ திருக்குறளுமே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸில் எங்கே இருக்குது அப்படின்றது சொல்கிற மாதிரி வந்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாவலர் பிரிஞ்சுத்தினாரா, இப்போ 10th நியூ புக்கில் வந்து இயல் 1ல் அன்னை மொழியே, அப்புறம் 6th நியூ புக்கில் இயல் 1ல் தமிழ் கும்மி, அப்போ 9th ஓல்டு புக்கில் இயல் 3ல் ஓய்வும் பயணம். ஸோ இது எல்லாமே பாவலர் பிரிஞ்சுத்தினார் பற்றின தகவல்கள். ஏன்னா யூனிட் 7 பொறுத்த வரைக்குமே வந்து
10ஆம் புத்தகத்துல தான் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து நியூ புக்கு, ஓல்டு புக் 2த்தையும் நம்ம வந்து சேர்த்து கவர் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப் டூ எல்லா ஒவ்வொரு அறிஞர் முதற்கொண்டு அந்த 20 அறிஞரும் சேர்த்து மொத்தமா குடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ அது இல்லாம அவுட் சோர்ஸ்ன்னு தனியா ஒரு ஸ்பெஷலா போட்டு, அது என்னென்ன டாபிக், என்னென்ன புக்ஸ்ன்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். அதிலயுமே வெரி இம்பார்ட்டன்ட் அதிகமான கொஸ்டின் வரக்கூடிய பார்ட் எதுன்றதையும் நாம என்ன பண்ணியிருக்கோம், ஹைலைட் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புக்ஸ் இப்போ அவுட் சோர்ஸே நீங்க தேடி படிக்கிறீங்க அப்படின்னா கூட, இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு படிக்கின்றதுக்காக தான் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு பிரியாரிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கோம். இந்த 5 புக் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்த பிடிஎஃப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுக்கலாம். அதுக்கப்புறம் ஜிகே 75 கொஸ்டினுக்கான வேர் டூ ஸ்டடி. இது 6த்துலேருந்து 12த் வரைக்கும். யூனிட் வைஸா நான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன். அப்ப யூனிட் 1 என்ன அப்படின்னா, ஜெனரல் சயன்ஸா? இப்ப சயன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக் சிலபஸ் உள்ள டாபிக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கவர் ஆகுது? என்ன புக்ல இருக்கு? என்ன ஸ்டாண்டர்ட்? என்ன டெர்ம்? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன லெசன்? ஓகே. அந்த லெசனோட பேர் என்ன? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2த்துமே குடுத்துருக்கேன். இந்த மாரி எல்லா டாபிக்குமே ஒவ்வொரு சிலபஸ்ல ஒரு டாபிக் விடாம மொத்த டாபிக்கும் எடுத்திருக்கோம். இப்ப யூனிட் 1 பாருங்க, இந்தியன் ஜியோகிராஃபி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 ஐஎன்எம் டாபிக். இதில ஐஎன்எம் வந்து பார்த்தா யூனிட் 3லயே வந்து 2ஆ இருக்கு. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் நம்ம 2 சேர்த்து சொல்லியுமா? அப்ப யூனிட் 3ல இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் தனியா குடுத்துருக்கோம். அதிலேயே வந்து ஐஎன்எம் டாபிக் மட்டும் செப்பரேட்டா எடுத்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஏன்னா, அந்த கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. அடுத்து யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி. அடுத்தது யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமிக். அடுத்து பாருங்க யூனிட் 6 அவ்வளோதான். யூனிட் 6 தமிழ் கல்ச்சர். அவ்வளோதான். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த டாபிக்குமே எடுத்து வந்து குடுத்துரும். கிட்டத்தட்ட ஒரு 32 பக்கம் இருக்கும். ஓகேவா? எவ்வளோ 32 பக்கம். வேர் டூ ஸ்டடி 32 பக்கம் அப்படின்னும்போது, இதில ஒவ்வொன்னும் இங்க பாருங்க. இத வந்து எத்திக்ஸ் புக்ஸ கூட நான் விடல. எத்திக்ஸ்ல 11த் எத்திக்ஸ், 12த் எத்திக்ஸ். ஓகேவா? 11த் எத்திக்ஸ்ல 10த் புக்ல 10த் லெசன்ல தொழில்சார் அறங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்கும், அதுமாரி 12த் எத்திக்ஸ்ல வந்து பார்த்தா 7வது லெசனான சமூக சமய சீர்திருத்தங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஓல்டு புக்ல இருக்காது. சாரி இங்கிலீஷ்ல இருக்காது. தமிழ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அது தமிழ் புக் மாதிரி தான் அப்படின்றதுனால. ஸோ அப்போ எத்திக்ஸ் புக் ஏன் இன்னும் ஒரு சில இடத்துல காமர்ஸ் புக்க கூட நான் வந்து விடல. காமர்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, சில டாபிக் வந்து கவர் ஆகுது பாருங்க. காமர்ஸ் இதெல்லாம். இந்த தொழில் வளர்ச்சி ஊரக நலன் சார் திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். இது எல்லாமே அழகா வந்து பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் புக்ல குடுத்துருக்காங்க. அதேமாரி தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டங்கள். இது நமக்கு வந்து சிலபஸ் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் புக்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்க பாருங்க. இங்க ஒரு காமர்ஸ் புக்கு. ஸோ அப்போ அப் டூ எல்லா புக்குமே நம்ம வந்து பார்த்தோன்னா, ஒரு அலசியாச்சு. எதெல்லாம் எங்க இருக்குன்றத மொத்தமா எடுத்து குடுத்துரும். பாலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்கா இருக்கட்டும், ஒன் பை ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். சப்போஸ் வந்து பார்த்தோன்னா, சில பாலிட்டி டாபிக்லாம் எக்கனாமிக் புக்ல கவர் ஆயிருக்கு. அதேமாரி சில எக்கனாமிக் டாபிக்லாம் பாலிட்டி புக்ல கவர் ஆயிருக்கு. அதையுமே உங்களுக்கு தொகுத்து அழகா வந்து எடுத்து குடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ ஏன் அப்டின்னா, எந்த ஒரு வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இங்க சிவிக்ஸ்னா என்னன்னா, எஸ்னா சோசியல் சயன்ஸ் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுக்குறேன். இத பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் போட்டு வச்சுட்டு, இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி படிச்சீங்கனாலே, கண்டிப்பா நீங்க சக்சஸ ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு படிக்க வேண்டிய லெசன்ஸ் ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பிரியாரிட்டி குடுக்க வேண்டிய லெசன்ஸ வந்து நான் தனியா பிரிச்சு குடுக்குறேன். ஓகேவா? அதேமாரி வந்து பார்த்தா, அந்த தலைவர்கள் இந்த தேர்வுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா தலைவர்கள் சம்மந்தமான கொஸ்டின்ஸா வந்து கேட்குறான்னும்போது, நம்ம முக்கியமா படிக்க வேண்டிய தலைவர்கள் யாரு அப்படின்றதையும் ஒரு தொகுப்பா நான் வந்து குடுக்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இப்போ 32 பக்கம்னா அப்படின்னா, இத நம்ம அனலைஸ் பண்ணி வைக்கிறதுக்கே டைம் ஆகும். நமக்கு அவ்வளோலாம் டைம் கிடையாது. அப்ப இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பிரியாரிட்டி குடுக்க வேண்டிய லெசன்ஸ் என்ன? அது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெசன் என்ன? அத நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம்? இத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பதிவில இந்த ஜிகே அண்டு தமிழ். இது 2த்துக்கும் உண்டான கம்ப்ளீட் வேர் டூ ஸ்டடி வந்து குடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் இந்த ஜிகே பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கே இவ்வளோ தான் புக்ல. குரூப் 1க்குடான டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஏன்னா குரூப் 1க்கும் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதே நம்ம வந்து குரூப் 2 சிலபஸ் பேட்டர்ன் தான் வந்திருக்கும். ஓகேவா? என்னன்னா, இங்க நம்ம 100 கொஸ்டின் ஜிகே பார்க்கறத அங்க 200ஆ நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்க போறோம். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேற ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகேவா? அதனால கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத நீங்க அப் டூ குரூப் 1 எக்ஸாம் வரைக்குமே, பிரிலிம்ஸ் வரைக்குமே படிக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த புக்ஸ இந்த வேர் டூ ஸ்டடிய நீங்க கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா நாம எதிர்பார்த்த அந்த 180 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர் ஆயிடும். ஓகே. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு போனாலே போதும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது எங்கெங்க இருக்குன்றது தேடி படிங்க. நான் இன்னும் ஒரு சில டாபிக்ல எக்ஸ்ட்ராவே குடுத்துருக்கேன். சில டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து ஒரு பக்கம் தான் வந்து கவர் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த ஒரு பக்கம் 2 பக்கம் தான் வந்து நமக்கு சிலபஸ்லயே வருது. ஆனா அந்த லெசன் 10 பக்கம் இருக்கு அப்படின்னாலும், அதையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா,
ஒரு சின்ன கொஸ்டின கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ அப்போ இத நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேர் ஸ்டடி ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் போட்டு புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நான் நாளைக்கோ இல்ல நாளான்னைக்கோ வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி குடுக்க வேண்டிய லெசன்ஸ் நான் வந்து குடுக்குறேன். அத ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. இல்ல சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க என்ன லெசன்லாம் படிச்சிருக்கீங்கன்றத டிக் பண்ணிட்டு, படிக்க வேண்டிய லெசன வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதான் கரெக்ட்டான மெத்தட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன்னா உங்களுக்கான பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா குடுத்துட்டே இருக்கேன். ஓகேவா? இத கரெக்ட்டா ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, நாம வந்து சக்சஸ வந்து ரீச் பண்ணிடலாம். இதுதான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றேன். ஏன்னா, இந்த வீடியோ பார்க்கறதுனால எதனா பலன் இருக்கான்னு கேட்டீங்க அப்டின்னா, எனக்கு பலன் இருக்கு. நீங்க ஒரு பார்த்தா ஒரு வியூஸ் வருதுன்னு வச்சுக்கலாமே. ஆனா உங்களுக்கு இதனால என்ன பலன் இருக்கு? அத யோசிச்சு பாருங்க. ஓகேவா? இத நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து, அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உட்காந்து எந்த அளவுக்கு அனலைஸ் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் என்னுடைய சக்சஸ் இருக்கு. சும்மா அந்த வீடியோ நான் போடுறதுனால அந்த சக்சஸ் வராது. நீங்களும் இதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு செய்றீங்களோ, அத பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சக்சஸ்ன்றது ஒரு எப்படி சொல்றது அப்டின்னா, ஹேப்பி எண்டிங் சக்சஸா இருக்கும். ஓகேவா? ஸோ, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, தொடர்ந்து படிங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தா ரெகுலரா போஸ்ட் பண்ணுவோம். ஸோ, அதுக்குண்டான யூடியூப் சேனலும் இருக்கு. பேட்ச் லிங்க்கும். ஓகேவா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜூன் 6ஆம் தேதி வந்து ஜூன் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 பேட்ச் வந்து போடத்தான் வந்து சொல்லியிருந்தோம். ஆன்லைன் பேட்ச் 6 மந்த்துக்குண்டான பேட்ச் நம்ம வந்து போடதா சொல்லியிருந்தோம். ஸோ, அதுக்குண்டான அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு வந்து வந்துரும். ஓகேவா? நம்ப யூடியூப் சரி டெலகிராம் சேனல் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.